வடிவேலு வரம் வாங்கிட்டு வந்தவர் தான். இன்னும் எந்த ரோல் பண்ணாலும் ஃபிட் ஆகும் அந்த ஆளுக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலயே என்ட்ட ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க அத்தை ஒரு அம்மா பூ வியாபாரம் பண்ணுவாங்க கோயில் வாசல்ல. அப்போ இவர் வந்து எல்லாரும் பூ விக்கிறத விட இவர் வந்து வித்தாருன்னா 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல பூ வித்துருவாரு. ஓ! வாங்க தாயி மல்லிகைப்பூ வாங்கி போங்க தாயி போங்க தாயி நல்லதெல்லாம் நடக்கும் அம்மா மாரியாத்த அருளாலே. அப்பவே. ஆமா. அடடா! என்னத்த ஒரு கல்லன்னு ஒரு பெரிய கலைஞன். மாபெரும் கலைஞர். அது அப்படிலாம் வர முடியுமா? சும்மா அடிச்சு விடுவார் பாட்டெல்லாம். எங்க ஊரு மாரியம்மா தன்னா நன்னன மாரியம்மா பாடிடுவாரு. அது டி ராஜேந்தருக்கு அடுத்த கேட்டகரி தான் அவரு. ஆமா. எல்லோ என்ன பாடி லாங்குவேஜ், என்ன வாய்ஸ் மாடுலேஷன். அப்சர்வ் பண்ணாரு. அதாவது அந்த ஏரியாக்களோட ஒவ்வொருத்தனையும் அவங்க பிஹேவியர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி இவர் அது அப்படியே உள்வாங்கி அதை விட ஒரு படி மேலே போயிட்டார். அவ்வளோ எளிதில் வந்து யாரும் அவரை கடந்து போக முடியாது. முடியாது. சினிமாவில் அந்த அளவுக்கு பல படங்கள்